அன்எக்ஸ்பிளைன்ட் இன்ஃபர்டிலிட்டி இருக்கிறவங்களுக்கு எல்லாமே நார்மல் அப்படின்னு அர்த்தமா? அண்ட் அவங்களால கன்சீவ் ஆகவே முடியாதா? ஸோ இத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அண்ட் இத பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம மைக்லீஸ் விமன் வெல்னஸ் பேஜ்க்கு ஒரு ஃபாலோ குடுத்துருங்க. அன்எக்ஸ்பிளைன்ட் இன்ஃபர்டிலிட்டி அப்படின்னாலே கன்சீவ் ஆகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும், கன்சீவ் ஆகவே முடியாது அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா? அன்எக்ஸ்பிளைன்ட் இன்ஃபர்டிலிட்டி அப்படின்னா எல்லாமே நார்மலா இருக்கும் அப்படின்னு அர்த்தமானா கண்டிப்பா இல்ல. உங்களுக்கு இதுவரைக்கும் உங்களோட ரிப்போர்ட்ஸ்ல தெரியாத சில விஷயங்களும் இதுல இருக்கு. அது என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களோட புவர் எக் குவாலிட்டி அண்ட் புவர் ஸ்பெர்ம் குவாலிட்டி அண்ட் நியூட்ரியன்ட் டெஃபிஷியன்சி அண்ட் லோ கிரேட் இன்ஃப்ளமேஷன் அண்ட் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ், இந்த மாதிரியான சில விஷயங்கள் உங்களுக்கு இருக்கலாம். சோ அதனால கூட உங்களால கன்சீவ் ஆக முடியாம இருக்கலாம். சோ உங்களோட நியூட்ரியன்ட் டெஃபிஷியன்சி, இன்ஃப்ளமேஷன் அண்ட் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ், எக் குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்றது, ஸ்பெர்ம் குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்றது, இது எல்லாத்துலயுமே நீங்க ஒர்க் பண்ணும்போது நிச்சயமா உங்களோட அன்எக்ஸ்பிளைன்ட் இன்ஃபர்டிலிட்டியையும் தாண்டி நீங்க நேச்சுரலா கன்சீவ் ஆக முடியும். சோ நீங்க அன்எக்ஸ்பிளைன்ட் இன்ஃபர்டிலிட்டி மட்டும் இல்ல, உங்களுக்கு பிசிஓடி, பிசிஓஎஸ், லோ ஏஎம்ஹெச், எண்டோமெட்ரியோசிஸ், இந்த மாதிரியான என்ன ஹார்மோனல் இஷ்யூஸ் இருந்தாலும் அதை சரி பண்றதுக்காக தான் நம்ம மைக்லீஸ் விமன் வெல்னஸ்ல 2 months ஆன்லைன் ப்ரீ பிரெக்னன்சி அண்ட் ஹார்மோன் ரீசெட் ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்றோம். இப்போ அப்கமிங் பேட்சுக்கான என்ரோல்மெண்ட் போயிட்டு இருக்கு. ஸோ இந்த ப்ரோக்ராம்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இப்போவே இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு ஜாயின் நவ் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கான பிடிஎஃப் நான் உங்களுக்கு சென்ட் பண்றேன். தேங்க்யூ.